ஹலோ மக்களே, சூப்பராக செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் பார்த்தீங்களா ஒரு செம்ம சர்ப்ரைஸ் பார்த்தீங்களா, நம்மளுடைய ஆரி வந்திருக்கிறாரு. சீசன் 4 அப்படின்னாலே ஆரி தான், அதுவும் பிக் பாஸ்னாலே ஆரி தான். அப்படி தான் சூப்பராக நடந்து கொண்டார். ஒவ்வொரு விஷயம் நியாயம் தர்மம் அப்படின்னு தான் பேசுவார் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நம்ம ஆரி. எத்தனை பேருக்கு ஆரி பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி பார்த்தீங்கன்னா இப்போது யாருக்காக வந்திருக்காரு அப்படின்றது தான் ஷாக்கிங். பார்த்தா நம்மளுடைய பிரஜின் இப்போ வந்து நிறைய ஹேட்டர் சம்பாதிச்சிட்ருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் ஆரி அவர்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன மச்சான் நீ எங்கே சொல்லிட்டு வந்தது ஒன்று, அங்கே செய்கிறது ஒன்று. ஸோ நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்கிற, நீ எக்ஸ்பீரியன்ஸை சம்பாதிக்க வந்த, ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அவருடைய ஃப்ரெண்டை வந்து பேசுகிறாரு, பிரஜின் அவர்களை பேசுகிறாரு. ஆரி வந்து பிரஜினை சப்போர்ட் பண்ண வந்தது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதை விட ஆரியை பார்த்ததில் ஆரியோடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி. அது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயுமே சொல்லிட்டு வராங்க, ஆரி அண்ணாவை பார்த்தது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் பிரஜினுக்காக ஆரி அவர்கள் வந்தது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம கனியக்காக அவங்களுடைய தங்கச்சி விஜயலக்ஷ்மி பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நீ வந்து இந்த நிகழ்ச்சியை வின் பண்ண வந்தீங்களா, இல்லை சப்போர்ட்டிங் ரோல் பண்ண வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவங்க கேட்டோன்னே அவங்களுக்கு ஒரே ஷாக், அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படி இருக்கிறாங்க. கனியை பார்த்து அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து தனியாக விளையாட வந்தீங்க, நீ மெயின் ரோல் ப்ளே பண்ண வந்தீங்களா, இல்லைனா சப்போர்ட்டிங் ரோல் பண்ண வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயலக்ஷ்மி அவர்கள் அவங்களுடைய அக்கா கனியை பார்த்து இப்படி கேட்குறாங்க. இவங்களுக்கு கனிக்கும் ஒரு ஷாக். அது மாதிரி கையை முகத்தில் மூடிட்டு இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3வது வந்து கம்ருதீன் அவர்களுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு, இவர் ஒரு ஆக்டர், அவர் சப்போர்ட் பண்ண வராரு. நீ வந்து தனித்து நின்று விளையாண்டினா நீ வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வர்றதுக்கான உனக்கு அத்தனை தகுதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு வந்து கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கம்ருதீன் ஒவ்வொரு விஷயமா அப்படி கேட்டுட்ருக்குறாங்க. அதே மாதிரி வந்து மெயினாக வந்து கம்ருதீனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, தனித்து நின்று விளையாடு அப்படின்றது தான் அவர் முக்கியமாக சொல்கிறாரு. ஸோ செகண்ட் ப்ரோமோவில் வந்து இந்த ஒரு விஷயமும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எஃப்ஜேவுடைய ஃப்ரெண்ட் அவங்க வராங்க. அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, 50 டேஸ் அடுத்த வர 50s வந்து செம்ம வைபாக இருக்கும். அதே மாதிரி அந்த வைபுக்கு நடுவில் எஃப்ஜே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லிகிட்ருக்கிறாரு. ஸோ இந்த 4 பேருடைய சப்போர்ட்டர்ஸ் தான் இன்றைக்கி வந்தது, ஆரி வந்தது. எத்தனை பேருக்கு ஹாப்பி அப்படின்ட்டு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பிரஜித் அவரை மாற்றிக்கொண்டு சில விஷயங்களை பண்ணுறாரான்னு பார்ப்போம். ஓகே, see you next video. Bye bye.